ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான எபிசோட் வந்து அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பற்றியும் போட்டிருக்கேன். அந்த நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் எலிமினேட் நாமினேஷன் ஆகலை அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இது ஜஸ்ட் வேக்கப் சாங்லேருந்து ஒரு சும்மா மேலோட்டமாக ஒரு ரிவ்யூ மட்டும்தான். அந்த ஒரு லுக் என்ன சொல்கிறது, முக்கியமானதெல்லாம் நான் அந்த கண்டென்ட்லாம் பேசிட்டேன். இல்லை சும்மா அங்கங்கே சின்ன சின்ன க்யூட் கண்டென்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கைஸ், நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டே 57 அதுக்கான எபிசோட் தான். ஸ்டார்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, அந்த முத்து தீபக் தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் வந்து சௌந்தர்யா பற்றி விஷால் பேசினார். தர்ஷிகா, ஆனந்தி இவங்கக்கிட்ட அது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் வேக்கப் சாங் போட்டாங்க. வேக்கப் சாங்கில் பார்த்திங்கன்னா வந்து மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது அந்த பாட்டு தான் போட்டாங்க. ஆக்சுவலி ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எல்லாருமே டான்ஸ் ஆனது ரொம்பவே நல்லா ஆடினாங்க. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து யார் யார் என்ன குரூப்பில் இருக்காங்க, இல்லை யார் யார் எந்தெந்த பாண்டிங்கில் யார் யார் கூட பாண்டிங்கில் இருக்காங்கன்றது கொஞ்சம் அப்பட்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அது நீங்களுமே கவனிச்சிங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சத்யா, ஜெஃப்ரி, ஜாக்லின் அவங்களோடது டான்ஸ் நல்லா க்யூட்டாகவே இருந்தது. சத்யா ஜெஃப்ரிக்கு போன வாரம்லாம் கொஞ்சம் சத்யா ஜாக்லின் கொஞ்சம் கோல்டு வார் போச்சு. அப்புறம் அந்த ஜெஃப்ரி பொம்மை டாஸ்க்லையுமே ஜெஃப்ரி வந்து சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று போச்சு. ஏன்னா சத்யா ஜெஃப்ரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பட் ஆனால் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு. அதெல்லாம் மீறி இப்போ திருப்பி பழைய பாண்டிங்குள்ளே 3 பேருமே சத்யா, ஜெஃப்ரி, ஜாக்லின் போனது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதில் சத்யாவுமே டான்ஸ் ஆனது, ஜாக்லின் அப்புறம் அந்த சாங் முடிஞ்சோடனே சத்யா, ஜெஃப்ரி, ஜாக்லின் 3 பேரும் ஹக் பண்ணது, இது நல்லா இருந்தது. அந்த இடத்துல ரயான், மஞ்சரி இருந்தாங்க. சௌந்தர்யா இன்னொரு இடத்துல ஆடிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா ஆடினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நைட்டு வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த திருட்டு கும்பல் இருக்காங்க இல்லைங்களா, விஷால், அன்ஷிதா, ஆனந்தி, பவித்ரா இல்லை சாரி விஷால், அன்ஷிதா, ஆனந்தி இவங்க உட்காந்து அங்கே பவித்ரா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே வருவாங்க சௌந்தர்யா. இதில் தீபக் என்ன ஆகிடும்னா, ஆல்ரெடி உங்கள் நைட்டில் வந்து எல்லாம் திருடிலாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்கப்பா செய்யாதீங்க பண்ணால் இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் பண்ணலண்ணே அப்படின்வாங்க. ஒன்று அன்ஷிதானா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்வாங்க. உன்னை ஆனந்தி நீயும் தாண்டி அந்த திருட்டு கும்பலில் இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இவங்க சௌந்தர்யா வருவாங்க. சௌந்தர்யா வந்தோடனே விஷாலை தான் இப்போ சௌந்தர்யா பக்கம் கொஞ்சம் வந்து விஷால் வந்து என்ன சொல்கிறது, கோவா கேங் பார்த்து பயப்படுறாரு இல்லைங்களா, இல்லை அவங்களுக்கான ஓட்ஸ் வருது கிளாப்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சைடு வாங்க பார்ப்பாரு சௌந்தர்யா கிட்ட திருப்பி. நம்ம வந்து அவங்க அந்த குரூப்பை பகச்சிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜாக்லின் அவருக்கு பிடிக்காது தான். பட் ஆனால் ஜாக்லின் கிட்ட போய் ஆனால் ஜாக்லினோட ஒரு இடத்துல இன்றைக்கி எபிசோடில் தங்கமேன்னு சொல்லியிருக்காருங்க. அதெல்லாம் யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். அந்தளவுக்கு இவர் வந்து சௌந்தர்யாவும் வந்து நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கும் அப்புறம் ஜாக்லின் கூட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இவர் நல்லவரான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் அப்படி தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா சௌந்தர்யா அங்கே வந்து என்ன சொல்கிறது, என்னடா இன்றைக்குமே ஏதாவது பண்ணுறீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் இப்படி பேச்சு வரும்போது இப்போ தயிர் சாப்பிட்றியா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஷால். சரி ஓகே கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தீபக் போயிட்டாருன்னு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் சரி எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் ஓகேவா அப்படி சொல்லி கிண்ணத்தில் தயிர் எடுத்து போட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு அது சாப்பிட்றாங்க. அது அப்படி சாப்பிட கொஞ்சம் லஸ்ஸி மாதிரி ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது அந்த தயிர் சாப்பிட்டதுக்காக அப்படி தயிரை கொடுத்து நாமினேஷன் வந்து நாளைக்கு நீ என்ன பண்ணிடாதன்னு விஷால் சொன்னாரா என்னன்னு தெரியல. அந்த தயிர் நைட்டில் வந்து அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டதுனாலே அந்த கும்பலில் இதில் வந்து இன்னொன்று 24/7 என்ன ஆச்சுன்னா, இது வெறும் தயிர் சாப்பிட்டது சும்மா ஜாலியாக பேசினது மாதிரி தான் நம்மளுக்கு 1 ஹவரில் காமிச்சாங்க. 24/7 என்னன்னா நான் வந்து கோவா கேங் விட்டு வெளில வந்துடலான்னு இருக்கேன்னு ஒரு வார்த்தை வேற அங்கே சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. உன்னை அனுஷிதான் அப்படியே வந்துரு அதான் எங்களுக்குமே வேணும் வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி 24/7 காமிச்சிருக்காங்க. 1 ஹவரில் அது வரலை. அதோட விஷயமா தான் வந்து மறுநாள் வேக்கப் சாங் டான்ஸ் ஆடும்போதுமோ பார்த்தீங்கன்னா ஜாக்லின், சத்யா, ஜெஃப்ரி, ரயான், மஞ்சரி ஒரு ரூமில் இருப்பாங்க. ஆனால் இவங்க டான்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா விஷால் குரூப் கூட ஆடி இருப்பாங்க. விஷால், தர்ஷிகா, ஆனந்தி ராணுவ தனியாக வெளில ஆடுவாங்க. அவங்க ஒரு தனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ராணுவுக்கு தெரிஞ்சிச்சு போல் எங்கே போய் சேர்ந்தாலும் நம்மளுக்கு பல்ப் கொடுக்க போகிறாங்க, அதனால வந்து நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சிச்சான்னு தெரில. அவர் வந்து இப்போ ஆனந்தி ராணுவ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேர் தனியாக வெளில கார்டன் ஏரியாவில் ஆடுவாங்க. அவங்க தனி அணி அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா யார் கூட ஆடுவாங்கன்னா சௌந்தர்யா, தர்ஷிகா, விஷால், முத்து அங்கே இருப்பார். இது என்ன சொல்கிறது, அன்ஷிதா அங்கே படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆடுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவும் விஷால் ஆடுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பின்னாடி தர்ஷிகா நின்று ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி முத்து நின்று ஆடுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சாங் கொஞ்சம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா முன்னாடி வந்துடுவாங்க, விஷால் பின்னாடி போயிடுவார். அதாவது விஷாலும் சௌந்தர்யாவும் ஒன்றா ஆடுறத பார்த்தா தர்ஷிகா கொஞ்சம் பொசிசிவ்னஸ் வரா மாதிரி கேமராமேன் கேட்சப் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது அங்கங்கே கொஞ்சம் கோவமாகவும் இருக்கும். நைட் டைம் இவங்க பேசும்போது அதை சொல்கிற மாதிரி இருக்குது. சாச்சனா கிட்ட நான் ஷாருக் கான் விஷால் வந்து ஷாருக் கானான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
இதெல்லாம் நைட் டைமில் நடந்தது. அந்த இடத்துல சாச்சனாவுமே வந்து அன்ஷிதா என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷிகாவுக்கு வந்து விஷால் வந்து சௌந்தர்யா கூட இப்போ திருப்பி பழைய மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போகிறது பிடிக்கல, பொசிவ்னஸ் வருது. அன்ஷிதாக்கும் வந்து தர்ஷிகா மேலேயும் அன்ஷிதா மேலேயும் தர்ஷிகாவுக்கும் வருது. ஸோ இந்த சைடு அன்ஷிதா வந்து விஷால் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதும் தர்ஷிகாவுக்கு பிடிக்கல. சௌந்தர்யா இப்போ திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்து விஷால் கூட ஒன்று பண்ணுறதும், அதுவும் விஷால் வந்து தானாகவே போய் சௌந்தர்யா கிட்ட வந்து தயிர் வேணுமா சாப்பிட்றியா சக்கரை போட்டு தரவான்லாம் கேட்டு அதை பண்ணதெல்லாம் வந்து பக்கத்தில் தர்ஷிகா இருக்கிறதுனால பிடிக்கல. இந்த இடத்துல இந்த பொசசிவ்னஸ் வரும்போது தான் வந்து விஷால் சொல்கிறாங்க, எனக்கு வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம் ஷாருக் கான் மாதிரி அப்படின்னு. அப்போ தான் அந்த வார்த்தை வருது, நான் ஷாருக் கான் மாதிரி கேர்ள்ஸ்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ ஃப்ரெண்ட்லியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறாரு. அப்போ சாச்சனா வந்து அங்கே சாச்சனாவும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நடுவில், என்ன ஷாருக் கானா அப்படின்ற மாதிரி அவங்களும் கலாச்சிருக்காங்க சாச்சனாவும். ஸோ இந்த இடத்துல அன்ஷிதாக்கோ தர்ஷிகாக்குமே முட்டிக்குது, இல்லை சௌந்தர்யா கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டாக பழைய மாதிரி விஷால் கிட்ட பழக வரவோ, இல்லை விஷால் போய் தானே, அதாவது என்னன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து விஷால் பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரியும் இவர் தான் அது வேண்டான்னு சொல்கிற மாதிரியும் தர்ஷிகா கிட்ட விஷால் சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறது, இது கேவலமாக தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே நடந்த கண்டென்ட்டை நான் சொல்லி தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து தர்ஷிகாக்கான விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, அன்ஷிதா மேலே அவங்களுக்கு கோவம் வருது. அந்த ஒரு வேக்கப் சாங்கில் பக்கத்தில் நின்று சௌந்தர்யா வந்து விஷால் கூட ஆனதுமே இவங்களுக்கு பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் ஆனோடனே இவங்க ஃப்ரண்ட்டில் வந்துடுறாங்க, விஷால் பின்னாடி போயிடுறாரு. ஸோ வேக்கப் சாங் இவ்வளோ கதையை சொல்லிச்சு. இங்கே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு, சத்யா, ஜெஃப்ரி, ஜாக்லின்னு பழைய மாதிரி. ரயான், மஞ்சரி அங்கே தான் இருக்காங்க. ஆனால் மஞ்சரி கோவா கேங்கில் இருக்காங்களான்னு பார்த்தா அவங்க கோவா கேங்கில் இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த கோவா கேங்கில் சௌந்தர்யாவை அவங்களுக்கு பிடிக்கல, ஜாக்லினுக்கும் மஞ்சரியை பிடிக்கல. பட் ஆனால் அவங்க வந்து டேரெக்டாக சொல்லிடுறாங்க பிடிச்சது பிடிக்கலன்னு. அது வேறு மாதிரி ஜாக்லின் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அது பர்சனல் ரிவெஞ்சாகவும் தெரியாது, அப்படியே பெருசாக பஞ்சாயத்து போகிற மாதிரியும் தெரியாது. அது அவங்க வேறு மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஆனால் மஞ்சரிக்கும் சௌந்தர்யாக்கும் ஒன்று போயிட்டே இருக்குது இல்லைங்களா, அது வந்து வரதுனால மஞ்சரி சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. இல்லைனா அந்த கோவா கேங் கூட அவங்க ஒத்து போகலாம். பட் ஆனால் அவங்க தனியாக கேம் ஆடணும் போது அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அவங்க ப்ளே பண்ணுறாங்க இது. பட் ஆனால் இதில் காமெடி தர்ஷிகா, விஷால், சௌந்தர்யா தான் அந்த என்ன சொல்கிறது, அது ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட்டாக போகுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது இப்போ வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வாரம் வரைக்கும் சௌந்தர்யா கோவா கேங், இல்லை நான் கோவா கேங்லேருந்து வெளில வர போகிறேன், நைட் அந்த தயிர் எடுத்து விஷால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டாக் வந்ததுக்கப்புறம் மறுநாள் வேக்கப் சாங்கில் விஷால் கூட சேர்ந்து சௌந்தர்யா ஆனது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் நிறைய ட்விஸ்ட் இருக்குமோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே, இல்லை கோவா கேங்குள்ளே கிராக் வருமா அப்படிங்கிறது ஒன்று போகுது. இதில் முத்து அங்கே இருப்பார், தர்ஷிகா அங்கே தான் இருப்பார். இதில் ராணுவம் ஆனந்தியும் அவங்க தனியாக வெளில ஆடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கேப்டன்சி வரும். ஜெஃப்ரி கேப்டன்சி ஆனோடனே எப்பயும் போல் நான் சொல்லியிருப்பேன், 3 அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்தோடனே ஜெஃப்ரி கேப்டன்சி வந்து அவர் வந்து அந்த 3 சான்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே யாரும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் அவர் கேப்டன்சி வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நடுவில் அவர் வந்து யாருக்கு என்ன இது பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவார். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த பொறுப்பு நான் சொல்லிடுறேன், யார் கிச்சன், வெசில் வாஷிங்லாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட வந்து சாச்சனா உட்காந்து பேசுவாங்க, அங்கே ஆனந்தியும் இருப்பாங்க. இப்போ வந்து கேப்டன்ஷிப்பும் வந்துடுச்சு ஜெஃப்ரிக்கு, என்எஃபியும் அவனுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அப்போ அதுக்கு அது யாருக்காச்சும் கொடுக்கலாம், ஏதாவது செய்யலாம், பண்ண முடியாதா, வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு மஞ்சரி கிட்ட உட்காந்து பேசுவாங்க. இது வந்து கேட்டால் இது ஒரு சீசனில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்எஃபி யாருக்கோ வரும், அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அப்போ வந்தப்புறம் உங்கள் என்எஃபி யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னா, போன சீசனாக அதுக்கு முன்னாடி சீசனான்னு தெரியல, கரெக்டாக அவங்க எலிமினேட் ஆகும்போது வீக்கெண்ட் எபிசோட்லேயே வந்து கமல் சார் வந்து இப்போ நீங்கள் யாருக்காவது இதை கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க. இந்த தாத்தா ஒரு எபிசோடில் ஒரு வனிதா அக்கா சீசன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பண்ணும்போது நான் ஏன்னா என்எஃபி இருக்கவங்க அந்த கேப்டன்ஷிப் ஏதோ வரும், அப்போ அந்த வீக்கெண்ட் எபிசோட்லேயே அதை கைமாற்றி விடுவாங்க. அது கேப்டன்ஷிப்பா இல்லை என்எஃபியான்னு தெரியல. என்எஃபி இந்த சீசனில் தாங்க வருது. என்எஃபின்னு ஒரு கான்செப்டே அப்போல்லாம் முன்னாடி கிடையாது. ஆக்சுவலி கேப்டன்ஷிப் தான் நினைக்கிறேன். கேப்டன்ஷிப் கிடச்சிச்சின்னா அந்த வாரம் நாமினேட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஆஃபர் இருக்குது இல்லைங்களா. ஸோ கேப்டன்ஷிப் தான், கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அந்த வாரம் அவங்க எலிமினேட்டும் ஆயிடுறதுனால அப்போ அந்த விதி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த தாத்தா ஒருத்தர் இப்பயும் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பார், வனிதாக்கா சீசனில் வந்தவர். ஸோ அவர் வந்து அதை வந்து இன்னொருத்தங்க யாருக்கோ கொடுத்துட்டு தான் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் எலிமினேட் ஆகுவார், ரைட்டா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குமான்னு இவங்க கேட்க வந்தாங்களான்னு தெரியல சாச்சனா. இது வந்து ரிஜிஸ்டர் ஆகும் இல்லைங்களா கேமராவில், அப்போ அது கேட்டாலாச்சும் ஏதாவது வருதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. மஞ்சரி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு தான், சிவகுமார் பிரதருக்கு கிடச்சிருந்தாலும் வேஸ்ட்டு தான், ஏன்னா அவர் எலிமினேட் ஆயிடுறாரு, அடுத்த வாரம் தான் என்எஃப் யூஸ் பண்ண முடியும், ரைட்டா. அப்போ வந்து இது வேஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது வேஸ்ட்டு தானா, ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னும் போது அது அவனுக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு அவனுக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அது வேஸ்ட்டாக போதில்லை, ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம்ல, சாரி உங்களுக்கு கத்திரிக்காய் அலர்ஜியில் நான் மறந்துட்டேன், எதையாச்சும் ஒன்று போட்டு சாம்பார் வைக்கலாம்ல, அது வேஸ்ட்டாக போக வேண்டாம்ல அந்த பருப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க பேசுனது. இது பிபி டீம் கேட்டுட்டு மேபி சாச்சனா கேட்டுட்டாங்களே என்ன பண்ணுறது, ஹோஸ்டோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட எதையாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இப்படி தான் கைஸ் போச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன் யார் யாருக்கு அப்படிங்கிற மாரி ஜெஃப்ரி சொல்வாரு. இதில ஹவுஸ் கிளீனிங் வந்து சாச்சனா, மஞ்சரி, ராணவ், ஆனந்தி. டாய்லெட் கிளீனிங் வந்து தீபக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெசில் வாஷிங்கில வந்தீங்கன்னா, ரஞ்சித், சத்யா, சௌந்தர்யா, அ ஜாக்லின், தர்ஷிகா, அருண். இதில வந்து தர்ஷிகா வந்து கிச்சன் இன்சார்ஜ். எவ்வளோ இன்கிரீடியன்ட்ஸ் இந்த வாரம் திருட்டு பிரியாணியா, திருட்டு ஃப்ரைட் ரைஸான்னு தெரியல பார்க்கணும். தர்ஷிகா கிச்சன் இன்சார்ஜ். சத்யா வந்து ஸ்டோர் இன்சார்ஜ். அப்புறம் சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து. குக்கிங்கில வந்து அன்ஷிதா, விஷால், முத்து, ரயான், பவித்ரா. அது மட்டும் இல்லாம முத்து வந்து சூப்பர்வைசராவும் இருப்பாரு. அதாவது ஃபுல்லா ஆல் ஓவரா வந்து அவரு எங்க என்னன்றதெல்லாம் பார்த்துட்டுருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த இன்சார்ஜ். ப்ளஸ் இதில இன்னொன்னு முக்கியமான விஷயம் ஜெஃப்ரி என்ன சொல்வார்ன்னா, அந்த நீங்க வந்து அந்த அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதாவது அந்த குடுத்துருக்க அந்த 3 குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த 3 ஃபோட்டோ எடுத்தா ஒரு கேப்டன்சி முடிஞ்சிரும். ஸோ அந்த மாரி இங்க ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, எங் எனக்கும் அந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்களும் பேசிக்கிறோம். நீங்க யாரும் தலையிடாதீங்க. இது இத்தினி கேப்டன்ஷிப்ல யாரும் சொல்லல. அருண் பேசும்போது மத்தவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். ஏன்னா அப்ப ரூல்ஸ் அப்படி இருந்ததுன்னு நெனைக்கிறேன் பிக் பாஸ். மத்தவங்களும் கேட்டுட்டு பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் போன இதில கட் பண்ணும்போது, தீபக் கட் பண்ணும்போது சாச்சனா தான் சொல்லும். எனக்கு மத்தவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன் அப்டின்னுவாங்க. இப்போ இந்த இதுலயும் ஜெஃப்ரி அத ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாரு. உங்க கிட்ட கேட்கணும்னு அதாவது மத்தவங்க யாரும் இதுல இன்டர்ஃபியர் ஆவாதீங்க. யாருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அவங்க என்கிட்ட கொண்டு வாங்க. முடிஞ்சா நான் சரி பண்றேன். இல்லன்னா நீங்க எடுத்துக்கோங்க. பட் ஆனா நாங்களும் அவங்களும் ஒன் ஆன் ஒன் பேசிக்கிறோம். நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்டின்றத சூப்பரா ஃபர்ஸ்ட்டே ஒண்ணு சொல்லிடுவாரு. அது சூப்பராவே ஒரு ஸ்மார்ட்டா சொன்ன மாரி இருந்தது. இது ஒண்ணாகும். இதுதான் கைஸ் ஆச்சு. நம்ம மத்தத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். தேங்க் யூ கைஸ்.